எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். மர்மசூடுகள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜாமுத்து. பொதுவாக மர்மசூடுகள் நிகழ்ச்சியில் பல அதிசயங்கள் மற்றும் ஆச்சரியங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் ஸ்ரீ நவபாசன ராஜமுருகர் ஆலயத்தை பற்றியும் அங்கே பக்தர்களுக்கு கொடுக்கப்படுற வேர்வை தீர்த்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சென்னை பூந்தமல்லியை அடுத்து உள்ள வடக்கு மலையம்பாக்கத்தில் உடல் பிணிகளை நீக்கும் நவபாஷான முருகர் கோவில் இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்தது. இதனை அடுத்து நாங்களும் எங்கள் குழுவும் நவபாஷான முருகர் கோவிலை நோக்கி விரைந்தோம். கோவிலின் நுழைவுல வேலவனோட வேல் தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது. இந்த நவபாஷான ராஜமுருகர் கோவிலின் கோபுர அம்சம் மற்ற கோவிலை விட வித்தியாசமான ஒரு அமைப்பு. பூரி ஜெகநாதர் கோவிலை போன்ற ஒரு அழகான தோற்றத்துல இருக்கும். இந்த கோபுரத்துல ஒவ்வொரு அடுக்கு சுற்றியும் 8 துவாரங்கள் உள்ளதாக அங்கு உள்ள அர்ச்சகர் கூறினார். கோபுர தரிசனத்தை தாண்டி உள்ளே சென்றவுடன் மூத்த கடவுளான விநாயகர் தரிசனம் கிடைத்தது. விநாயகர் தரிசனம் முடிந்தவுடன் முதல் மாடியில் உள்ள நம்ம நவபாஷான ராஜமுருகரை பார்க்க ஆவலோடு சென்றோம். நவபாஷானம் அப்படின்னா என்ன? இந்த கோவிலில் உள்ள ராஜமுருகர் பாஷானம் மற்றும் எண்ணற்ற மூலிகைகளால் செஞ்சது. இந்த நவபாஷான சிலை முதல்ல பழனியில உள்ள தண்டாயுதபாணி ஆலயத்துல போகரால வடிவமைக்கப்பட்டது. அப்புறம் பூம்பாறையில் இருக்க குழந்தை வேலப்பர், மூணாவது நம்ம பார்க்குற இந்த ராஜமுருகர் தான். இந்த கோவிலின் சிறப்பு வியர்வை தீர்த்தம் தான். ஆமாங்க, இந்த முருகர் மேல அதிகாலையில குளிர்காற்று பாஷான சிலையில பட்டு உள்ளே இருக்க மூலிகை தீர்த்தம் முருகர் மேல வியர்வையா சுரக்குது. முருகனின் மீது சுரந்த வியர்வை நீரை அபிஷேக நீருடன் கலந்து கௌபீன தீர்த்தம் இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்றனர். இந்த பாஷானத்தின் மீது படும் ஈரக்காற்று மருத்துவ குணமிக்கதாக இங்கு சொல்லப்படுகிறது. இந்த பாஷான ராஜமுருகரின் சிலையானது சிவலிங்கத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது ஒரு ஆச்சரியப்படும் விஷயம். அது மட்டும் இல்லாமல் பாஷானத்தின் மீது பட்டு வரும் ஈரக்காற்று பக்தர்களின் மீது படுவதற்காக இங்கு வரும் ஆண் பக்தர்கள் தங்களது மேல் அணிந்து வரும் சட்டைகளை கழட்டி விட்டு வந்தால்தான் கருவறையை சுற்ற அனுமதிக்கப்படுகிறார்கள். கருவறை சுவரில் 5 துவாரங்கள் அமைக்கப்பட்டு இருப்பதும் எங்கள் கண்ணில் தென்பட்டது. இங்கு வந்த ஒரு நபரிடம் பேசினோம். அவர் தன் மனைவி மூட்டு வலி பிரச்சனையில் அவதிப்பட்டதாகவும் இங்கு வந்து வேண்டி சென்றவுடன் அது சரியானதாகவும் பின்பு இந்த கோவிலுக்கு தொடர்ந்து வருவதாகவும் சொன்னார். ஆமாம், அவங்க மூட்டு வலி இருந்தது. இப்போ கொஞ்சம் அது க்யூர் ஆகிட்டு நல்லா அவங்க நடக்கிறக்கூடிய இதில் இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப படியே ஏற முடியாது ஆக்சுவலாக அவங்களால. இப்போ இங்கே நாங்கள் அந்த வேண்டுதல் ரெகுலராக பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஃபீல் தெரியுது. என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நவபாஷான முருகன் கோயில். ஆக்சுவலாக இந்த நவபாஷன்ன்றது பார்த்தீங்கன்னா பழனியில் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் தான் நவபாஷத்தை பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த முருகன் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த முருகனும் அந்த ஸ்பெஷல் இது கிடையாது. அதனால் இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்லாவே ஒரு மாற்றம் தெரியுது. ஆக்சுவலாக ஒரு வைப்ரேஷன் இருக்குது கோயில். ஆக்சுவலாக நல்லா தான் ரெகுலராக வரும். நவபாஷான ராஜமுருகர் கோவிலை பற்றியும் அங்கே அழகன் முருகனுக்கு நடக்கிற அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகளை பற்றியும் கோவிலோட அமைப்பை பற்றியும் அங்கே இருக்க அர்ச்சகர்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆலயத்துடைய சிறப்பு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவபாஷான முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி பார்த்திங்கன்னா பாஷாணங்கள் மற்றும் மூலிகைகளை கொண்டு செய்த விக்கிரகம். அப்போ பாஷாணம் அப்படின்னா விஷம் எப்படி மருந்தாகும் அப்படின்னா இது சித்தர்கள் செய்த அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 9 விஷங்களை மருந்தாக மாற்றிருக்காங்க அப்படின்னா அந்த சித்தர்களுடைய ஆராய்ச்சியின் மூலியமாக முருகருடைய அருளின் மூலியமாக தான் செய்திருக்காங்க. இப்போ இந்த 9 பாஷாணங்களையும் தூய்மை செய்து அதில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மையெல்லாம் நீக்கி இந்த சுவாமியை பாஷாணக்கட்டிலிருந்து கொண்டு வந்து சுவாமியுடைய இந்த மூலிகைகளெல்லாம் சேர்த்து பாஷாணத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளை எல்லாம் குறைத்து விஷத்தையே மருந்தாக மாற்றின ஒரு அதிசயம்தான் போகர் சித்தர் செய்த முருகர் சிலை. நம்ம ஆலயத்தில் நம்ம கோபுரத்துடைய வடிவமைப்பு பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு வடிவமைப்பாக இருக்கும். மற்ற கோவில்களெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோபுரங்கள், அந்த கோபுரத்தில் நிறைய சிலைகள் விக்கிரகங்கள்லாம் வச்சு மேலே ராஜகோபுர கலசங்கள்லாம் இருக்கும். நம்மளுடைய ஆலயத்துடைய கோபுரம் பார்த்திங்கன்னா ஒரே நேராக செங்குத்தாக 9 அடுக்குகளான கோபுரங்களாக பெரிய கோபுரமாக காட்சியளிக்கும். இந்த கோபுரத்துடைய சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, இந்த 9 அடுக்கான கோபுரத்துலேயும் ஒவ்வொரு அடுக்குக்கு நடுவுலையும் 8 துவாரங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு அடுக்குகளில் இருக்கக்கூடிய 8 துவாரங்களை மொத்தமாக சேர்த்தணும் அப்படின்னா 72 துவாரங்கள் வரும். அப்போ எதுக்காக கோபுரத்தில் இந்த 72 ஓட்டைகள் போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம மேலே அதாவது பூமியுடைய மேல் பரப்பு உயர பார்த்திங்கன்னா காற்றுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த கோபுரத்துடைய உயரமான பகுதியில் அடிக்கக்கூடிய காற்றானது இந்த ஓட்டைகள் வழியாக உள்ளே நுழைஞ்சு இந்த கோபுரத்தின் வழியாக சுவாமி மேலே படும். சுவாமி மேலே பட்ட காற்று கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய 5 துவாரங்கள் வழியாக வெளியில்
நம்ம சுவாமியை பிரதட்சணம் பண்ணும்போது நம்முடைய மூச்சு காற்று வழியாக உடம்புக்குள்ளேயும் நம்ம காற்று வழியாக நம்மளுடைய சருமத்து மேலேயும் படும். அழகன் முருகனை பார்த்த மகிழ்ச்சியில் படிக்கட்டில் இறங்கி நடக்க தொடங்கினோம். அங்கே ஒரு அழகான வராகி அம்மனோட சிலை எங்கள் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. மற்ற கோவிலில் பார்க்குற வராகி அம்மனுக்கும் இங்கேயும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. இங்கு உள்ள வராகி அம்மன் சிலை நவபாஷாணத்தில் ஆனது தான் ஒரு சிறப்பு. வராகி அம்மனுக்கு வேண்டுதல் இருக்கவங்க அவங்க கைகளால் பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத இங்கே சொன்னாங்க. இந்த கோவிலில் வராகியை பார்த்து முடிச்சதும் பக்கத்தில் ஒரு சிவலிங்க தரிசனம். நாங்கள் அங்கே போனப்போ ஒரு பெரிய ஆச்சரியம். சிவலிங்கம் இருக்கிற கருவறையில் நம்ம எல்லாரும் பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய் வந்து சிவலிங்க அருகில் படுத்திருந்தது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற சிவலிங்கத்தின் பின்னாடி உள்ள சிவனின் உருவசில கோவில் கட்ட பள்ளம் தோண்டும் போது கிடைச்சதா அங்கே இருக்க அர்ச்சகர் சொன்னது எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இந்த விக்கிரகம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலயத்தில் பூமியில் குழி தோண்டும் போது சுவாமி உள்ளேருந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்தார். அதனால் இந்த கோவிலுடைய ஒரு முக்கியமான அதிசயமான விஷயமாக இது குறிப்பிடத்தக்கது. இந்த பாதரசத்து பக்கத்தில் நிற்கிறச்ச நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நேர்மறை ஆற்றல். நம்ம பூமியிலிருந்து வரக்கூடிய அனைத்து நேர்மறை ஆற்றல்களையும் இந்த பாதரச ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்மளுக்கு உள்வாங்கி நம்முடைய உடல் குறைபாடுகளையெல்லாம் நீக்கி நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி நம்மளுக்கு ஒரு தெளிவு பிறக்க செய்கிறார். அதனால் இந்த பாதரசலிங்கத்துடைய விசேஷம் பார்த்திங்கன்னா சுவாமி நம்மளுக்கு இங்கே ஒரு நேர்மறை ஆற்றல் கொடுக்கக்கூடிய பகவானாக இங்கே திகழ்ந்துன்னு இருக்கார். இந்த கோவிலில் ஒரு சித்தர் கோவில் இருக்குது. வடபழனி சித்தருக்கு இங்கே சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக சித்தர்கள் அப்படின்னு சொன்னாவே நமக்கெல்லாம் குருநாதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வடபழனி சித்தரும் இந்த கோவிலை கட்டிய ஒரு நபரோட குருநாதர் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய ஆலயத்தில் பரிவார தெய்வமான குரு ஸ்ரீ நவபாஷான வடபழனி சித்தர் பீடம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துடைய பீடமானது அமைஞ்சிருக்கு. அதன் சார்பில் இந்த ஆலயம் உருவாக காரணமான நம்முடைய நிறுவனர் ஐயா ரமேஷ்குமார் அவர்களுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வடபழனி சித்தர் அவருடைய சன்னதியில் இப்போ இருக்கும். இந்த சுவாமி முழுக்க முழுக்க பாஷாணத்தால் செய்த விக்கிரகம். இந்த சுவாமிக்கு பார்த்திங்கன்னா விசேஷமாக வியாழக்கிழமை குருவாசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்று 1 முதல் 2 மணி வரை இருக்கக்கூடிய குருஹோரையில் சுவாமிக்கு விசேஷ அபிஷேகங்கள் பூஜைகளானது நடைபெற்றிருக்கு. சுவாமிக்கு மூலிகை தீர்த்தம் அபிஷேகம், வர பக்தர்கள் அவங்களுடைய கையால் சுவாமிக்கு இங்கே பாலாபிஷேகம் செய்யக்கூடிய விசேஷமான வாய்ப்பு இங்கே எல்லாத்துக்கும் கிடச்சின்னு இருக்கு. உடம்பு சரியில்லாதவங்க, நோய்வாய்ப்பட்ட பக்தர்கள், அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், தீராத வியாதி, அதே போல் நம்ம திருமண தடைகள் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய கஷ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாயும் நல்ல வரன் அமையலை, திருமண தடை, அதே போல் திருமணமானதுக்கப்புறம் அது சீக்கிரமாக ஒரு புத்திரபாகியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் இங்கே தன்னுடைய கஷ்டத்துக்காக இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு இடம் வாங்கிறதுக்கோசரம் இங்கே வந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து எதுவுமே இதுவாகலைன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு வந்தோடனே அவங்களுக்கு நடந்துச்சுன்னாங்க. அப்புறம் நீங்களும் வாங்க, நீங்கள் ரொம்ப கோயிலெலாம் பக்தியாக இருக்கீங்களே, இந்த கோயிலை வந்து பாருங்கள் அப்படின்னா. ஃபஸ்ட்டு வாட்டி வந்தோம், திரும்பி திரும்பி வரணுன்னே தோணுது. இந்த கோவிலில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னன்னு நம்ம சொல்லணும்னா, இங்கே நவபாஷண முருகருக்கு காலையில் வந்து அவருடைய வியர்வையை நமக்கு வந்து தீர்த்தமாக தராங்க. அது வந்து எப்படியாப்பட்ட நோயும் வந்து இங்கே தீர்க்குன்றது ஒரு ஐதீகம். இது வந்து நானும் கண்கூடாக நானும் அனுபவிக்கிறேன். இது ரொம்ப நல்ல எல்லா
பக்திமார்களும் இங்கே வந்து இந்த தெய்வத்தை வழிபட்டால் எல்லாருமே சீரும் சிறப்புமாக இருப்பாங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. பார்த்திங்கன்னா நம்ம வந்து நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாரும் வேணால் வேண்டியவனு முற்றும் அறிவோய் நீ, வேண்டியவன் அனைத்தும் தருவோய் நீ. அது வந்து மந்திரம். எல்லாருக்கும் அவங்க கேட்குற நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துன்னு இருக்காரு, கொடுக்கவும் போகிறாருன்றதை நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். கோவிலே இல்லாத ஸ்பெஷல் இந்த கோவில் எல்லாம் சொல்லுவீங்க? அதாவது நம்மளுக்கு வந்து மன அமைதி தான். மன அமைதி, ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, அதெல்லாம் வந்து நம்ம மன நிறைவோடு வந்து போகிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். பின்னாடி என்னங்க அங்கே வந்த பக்தர்கள்லாம் அவங்களோட வைப்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பக்தர்கள்ட்ட அங்கே அவங்களோட கருத்துக்களையும் கேட்டுட்டு நவபாஷான ராஜமுருகரோட அருளை பெற்றுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்.